நண்பர்களே, இன்றைய விஞ்ஞான உலகத்துல நம்ம பார்க்க இருக்கிறது வால் நட்சத்திரங்கள். நட்சத்திரத்துக்கும் வால் நட்சத்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டா ஆமா. சூரியனையும் அதை சுற்ற 9 கிரகங்களையும் சேர்த்ததுதான் சூரிய மண்டலம். வால் நட்சத்திரம் இந்த மண்டலத்துக்கு உள்ளதான் இருக்கு. நட்சத்திரங்கள் தான் வெளியே இருக்கு. இது அண்டவெளியில எரிஞ்சுகிட்டு இருக்கும் சொக்கப்பானதா நட்சத்திரங்கள்னா, இந்த வால் நட்சத்திரம் நமது மண்டலத்துக்குள்ளேயே அகப்பட்டு அந்த சூரியனோட விதிக்கு கட்டுப்பட்டு சூரியனை சுற்றி வரும். வால் நட்சத்திரம் எரியறது கிடையாது. சந்திரனை போல அதுவும் ஒரு சூரிய வெளிச்சத்தை தான் பிரதிபலிக்குது. வால் நட்சத்திரத்துக்கு 3 பகுதி இருக்குங்க. அதோட மையப்பகுதி, இதத்தான் நியூக்ளியஸ் அப்படின்வாங்க. இத பாத்தீங்கன்னா ஒரு பனிக்கட்டி உருண்டை மாதிரி இருக்கும். ஒரு அழுக்கு பனி உருண்டைன்னு கூட விஞ்ஞானிகள் அதை சொல்றாங்க. இதை சுற்றி இருக்க பகுதியே கோமா அப்படின்றாங்க. அது ஆவி பகுதி. 3வது பாத்தீங்கன்னா வால் பகுதி. இதுவும் சிறு சிறு பனித்துகள்களும் ஆவிகளும் நிறைஞ்சதுதான். இந்த கோமா பகுதியோட குறுக்களவே பாத்தீங்கன்னா 1,50,000 மைலுக்கு மேல இருக்கும். இது எல்லாம் சேர்த்துதான் சூரியனை சுற்றுது. ஆனா இது சுற்றுறதுக்கு 150 வருடங்கள் கூட எடுத்துக்கும். சிலதெல்லாம் 1000 வருடங்கள் கூட எடுத்துக்குது. இதெல்லாம் வர்றதுக்குள்ள நம்ம பல தலைமுறையே போயிடும்னு வச்சுக்கோங்க. நிறைய வால் நட்சத்திரங்கள் நம்ம கண்களுக்கு கூட படுறது கிடையாது. வால் நட்சத்திரங்களின் சுற்றுத்தடம் கிறுக்குத்தனமா இருக்கும். கோழி முட்டை வடிவத்துல இருந்து மிக நீள கோழி முட்டை வடிவம் வரையும் எதற்கும் உட்படாத சுற்றுத்தடத்துல சூரியனை சுற்றும். இது வெறும் பனிக்கட்டியும் தூசியும் தான். 300 அடி நீளத்தில் இருந்து பல மைல் தூரம் வரைக்கும் நீளமா இருக்கும். இது சூரியனுக்கு கோடிக்கணக்கான தூரத்துல இருக்கும்போது சூரிய சக்தியை மட்டும் பெற்றுக்கொண்டு வெதுவெதுப்பா இருக்கும். இந்த நிலையில நம்ம இதை பார்க்க முடியாது. பனிக்கட்டி நிறைந்த தூசி கூட்டம் சூரியனை நெருங்கும் போது அது வெப்பமா அடைய ஆரம்பிக்கும். அந்த பனிக்கட்டிகள் நீராவியாகவோ வாயுவாகவோ மாறும். இந்த கட்டத்துல இது ஒரு உருண்டையா மாறிடும். அப்பதான் இந்த 3 ஸ்டேஜ நம்ம பார்க்க முடியும். அந்த பனிக்கட்டி நீராவி ஆகும்போது அமோனியா போன்ற ரசாயனத்தை வெளிவிடும். இதுவும் சூரியனால சூடு பண்ணப்பட்டு வாயுவா மாறுறதுதான். இந்த வாயு கூடத்தான் அந்த கோமாவில அடங்கி இருக்கும். இந்த கோமாவாலத்தான் வால் நட்சத்திரத்தோட தலைப்பகுதி. இந்த பகுதி தான் வானத்துல பளிச்சுன்னு ஒளி வீசும். இதைத்தான் நம்ம பாக்குறோம். இன்னொரு விஷயம், சூரிய காற்று இதை தள்ளுறதுனால இந்த நட்சத்திரங்களோட வால்கள் எப்போதுமே சூரியனுக்கு எதிர்ப்புறத்துல தான் நீண்டு இருக்கும். சூரியனை நோக்கி நீண்டு இருக்காது. எல்லா வால் நட்சத்திரங்களுக்கே வால் இருக்கணும்னு நியதி கிடையாது. சில வெறும் ஒளி பிழம்பா கூட தெரியலாம். 2வது விஷயம், சூரியனை விட்டு தூரத்துல போக போக வால் நட்சத்திரத்தோட வால் குறுகிக்கிட்டே போயிடும். பிறகு வால் முற்றிலுமா மறைந்து விடவும் வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த கோமாங்கிறது 6000 மைல்ல இருந்து 6 கோடி மைல் வரைக்கும் நீண்டு இருக்கும். இதைத்தான் நம்ம தலைப்பகுதின்னு சொல்றோமான்னா ஆமாம். வாயுக்களும் தூசுக்களும் நிறைஞ்ச இந்த பகுதியை சூரிய வெட்க, அதாவது ரேடியேஷன் தாக்கும் போது தூசு நிறைஞ்ச பகுதிகளை நியூக்ளியஸ் பகுதியிலிருந்து விரட்டிவிடும். இந்த தூசி பகுதி ஒரு நீண்ட வால் பகுதியா நீளும். இது சுமார் 63 கோடி தூரம் நீளமா இருக்கும். அதைத்தான் நம்ம வால் அப்படிங்கிறோம். ஆகாயத்துல கோடிக்கணக்கான மைல் தூரத்துல இருக்கிறதுனால இது சின்னதா தெரியுது. இந்த வால் நட்சத்திரம் சூரிய பிரபஞ்சத்தை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு. இத மாதிரி கோடிக்கணக்குல இருக்கு. இது ஒரு கூட்டு திரட்சியான மேகம் போல இருக்கும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த வால் நட்சத்திரங்கள் தங்கள் கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு வந்த உடனே சூரியனாலே ஈர்க்கப்படும். இவ சூரிய ஈர்ப்பு சக்திக்கு ஆட்பட்டு சூரியனை சுற்றி சின்னதும் பெரியதுமா வட்டத்தடங்கள்ல சுற்றி வரும். இது வெறும் 10 வருஷம் தொடங்கி 20 லட்சம் வருஷம் வரை வெவ்வேறு கால அளவுகள்ல சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கும். சில வால் நட்சத்திரங்களை நம்ம வாழ்நாள்ல அதனாலதான் ஒரு முறையாவது பார்க்க முடியும். ஆனா அதையே நம்ம அடுத்த முறை பார்க்க முடியுமான்னா முடியாது. சில வால் நட்சத்திரங்களை நம்ம வாழ்நாள்ல பல தடவையும் பார்த்து விடலாம். இதுக்கும் வியாழனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னா ஆமா. வியாழன் நமக்கு பெரிய பாதுகாப்பு. பிரபஞ்சத்தோட வியாழன் நமக்கு வெகு தூரத்துல இருக்கு. பிரபஞ்சத்தின் எல்லைக்கோட்டுல வாசலை இது காக்குறது போல காத்துக்கிட்டு இருக்கு. வியாழன் மிக பெரியதாகவும் கனமாகவும் இருக்கிறதுனால அதோட பக்கத்துல எது போனாலும் தனது ஈர்ப்பு சக்தியால இழுத்து விடும். வியாழனோட பாதிப்பு எல்லா வால் நட்சத்திரத்திற்கும் உண்டு. ஒன்றையும் அது விடாது. பல வால் நட்சத்திரங்களின் சுற்றும் கால அளவை வியாழன் வெகுவா குறைச்சு விடும்.
சில வால் நட்சத்திரங்களை நமது சூரிய மண்டலத்துக்குள்ள வராம தூக்கி அப்பால கூட எரிஞ்சுவிடும். சிலவற்றை தனக்குள்ள இழுத்து முழுங்கிடும். இப்படி எத்தனையோ வகையான வால் நட்சத்திரங்கள் ஏராளமா இருக்கு. அவ நம் பார்வை வரம்புக்கு வராமலே போய்விடும். இந்த வாள்கள் நமது பூமியை போல சூரியனை சுத்துது. இவைகள்ல சிறியவை 3 வருடங்கள்ல சூரியனை சுத்துது. ஹேய்லி வால் நட்சத்திரங்கிறது 70 ஆண்டுகள் சுற்றுது. 10,000 ஆண்டுகள்ல சுற்றும் வால் நட்சத்திரங்களும் இருக்கு. சில நட்சத்திரங்களோட வாள்கள் ரொம்ப ரொம்ப நீண்டு போய் பூமி இந்த வாளிடையே புகுந்து வெளிவந்ததா கூட சம்பவங்கள்லாம் இருக்கு. வால் அப்படின்னா அது வெறும் வாயும் தூசும் நிறைஞ்சதுதான். வானில் வால் நட்சத்திரம் வந்தாலே பூமிக்கு துக்கக்குறி அப்படின்வாங்க. அதை பார்த்துட்டு பயப்பட்ட மன்னர்களும் பலர் உண்டு, மக்களும் உண்டு. இது இந்த பொன்னியின் செல்வன் படத்துல கூட நம்ம சகுனம் பார்த்ததா அரசருக்கு வரலாறு இருக்கு. இந்த வால் நட்சத்திரங்கள் தான் பூமியில கிருமிகளை வளர்க்குதுன்னு விஞ்ஞானிகள் சந்தேகப்படுறாங்க. இப்போ 2116ல வரப்போகும் ஸ்வீட் டர்ட்டிங் அப்படிங்கிற வால் நட்சத்திரம் பூமி மேல மோத போகுது. இதனால உயிரினங்கள் அழியும்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க. இந்த வால் நட்சத்திரத்தோட திசையை திருப்பி விடணும்னு விஞ்ஞானிகள் திட்டமிடுறாங்க. ஜனங்க இந்த வால் நட்சத்திரங்களை பார்க்கும் போதெல்லாம் பூமியில ஏதாவது தீமை விளையும்னு கண்டிப்பா நம்புறாங்க. ஆச்சரியமா சிலதும் விளைஞ்சிருக்கு. லண்டன் நகரம் தீயில் எரிஞ்சதும், மாபெரும் பிளேக் நோய் பிரிட்டனை தாக்கியதும் வால் நட்சத்திரம் விழுந்ததால் தாங்க. அப்படியேப்பட்ட வால் நட்சத்திரத்துல ஷூமேக்கர் லெவி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஷூமேக்கர் அப்படிங்கிறவரு டேவிட் லெவிங்கிறவரும் 1993ல இந்த வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சாங்க. அதனால அவர்களது பெயர் இதற்கு வழங்கப்பட்டது. வால் நட்சத்திரம் எப்போது வருது அப்படிங்கிறது பெரும்பாலும் கூற முடியாது. எந்த கணிப்புக்கும் அது ஒத்து வராது. திடீர்னு வர்றது போல திடீர்னு மறைஞ்சு விடவும் செய்யும். கண்டுபிடிக்கப்படாத வால் நட்சத்திரமும் எத்தனையோ இருக்கு. பொறுமையா டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தா தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். சூரிய வெளிச்சம் அதன் மீது விழுந்ததுனால இது பிரகாசிக்குது. இந்த வால் நட்சத்திரம் ஆயிரக்கணக்குல ஆகாய வெளியில சூரியனை சுத்துது. இது பயணிக்கும் வழியில சமயங்கள்ல கிரகங்கள் இருக்கிறது உண்டு. அப்போது அவ கிரகத்துல மோதியும் கொள்ளும். சில வால் நட்சத்திரங்களும் கிரகங்களில் சமீபகமா போகும்போது கிரகங்களால் இழுபடுறதும் உண்டு. 5 மைல் குறுக்களவுள்ள ஒரு பொருள் பூமியை மோதுனா அது 100 மைல் குறுக்களவுள்ள புழிய உண்டாக்கி விட்டுரும். அது மட்டும் இல்லைங்க, அப்படி மோதுச்சுன்னா ஏராளமான தூசி துகள்களை ஆகாயத்தில் கிளப்பி விட்டுரும். காற்று அவற்றை பூமியை சுற்றியும் பரப்பிவிடும். இந்த துகள்கள் வானத்துல நிறைஞ்சு சூரிய வெளிச்சத்தை தடுத்து பகலை இரவாக்கி விடும். பல மாதங்கள் இப்படி சூரிய வெளிச்சம் இல்லாம போனா தாவர இனங்கள் அழிஞ்சு போகும், மிருக இனங்களும் அழியும். பின்னர் மனுஷனும் அழிஞ்சு போவான். இந்த மாதிரி இது ஏற்கனவே நடந்திருக்கா அப்படின்னு பூமி மீது படிவமா விழுந்திருக்கும் மண்டல்களை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பூமியில பல தாவர இனங்களும் மிருக இனங்களும் திடீர்னு இறந்திருக்கிறத அறிஞ்சிருக்கிறாங்க. இது ஒருவேளை வால் நட்சத்திரம் அல்லது ஆஸ்ட்ராய்டு முட்டித்தான் இந்த மாதிரி நடந்திருக்கலாம்னு கூறுறாங்க. டைனோசர் இனங்கள் அழிஞ்சது இது ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. சந்திரன்ல இந்த மோதல் ஏற்பட்டிருக்கான்னா நிச்சயம் நடந்திருக்கு. சந்திரனிலும் இதர கிரகங்களிலும் பெரிய பெரிய குழிவட்டம் இருக்கிறத பாக்குறோமே, இதெல்லாம் இந்த மோதலினால ஏற்பட்ட விளைவுகள் தான். இப்போ பூமி மேல வால் நட்சத்திரம் விழ வாய்ப்பு இருக்கான்னா உண்டு. இருந்தாலும் பூமிங்கிறது ஆகாய வெளி, காற்றும் தூசுகளும் நிரம்பி இருக்கிறதுனால இதுல உராய்ந்து அது தீப்பற்றி தூள் தூளா போயிடும். வானத்துல பல சமயம் எரி நட்சத்திரங்களை பார்த்திருக்கிறோம் இல்லையா, இது அதுதான். இருந்தாலும் வலுவான வால் நட்சத்திரம் ஒருவேளை கிரகங்களின் ஈர்ப்புகளை எல்லாம் தாண்டி பூமி மீது விழுந்தா பெரும் ஆபத்து தான். ஆனா இதெல்லாம் நடக்காம அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும். என்ன நண்பர்களே, இந்த இது கதையல்ல, இந்த விஞ்ஞானம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு இன்னைக்கு நம்புறேன். வசியோட விலாக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.